கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள்னா யார்? இந்த காலகட்டத்திலயும் பசங்களை இது மாதிரி வளர்க்குறாங்களா? ரோட்டோரமா போயிட்டு இருந்தா ஒரு பையனான கையில பைய தூக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தான். எங்கடா போறானே இந்த பைய தூக்கிக்கிட்டு இந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரோட்டோரத்துல இருக்கிற மக்களுக்கு சாப்பாடை எடுத்து கொடுத்துட்டு நிக்கிறாப்ல. என்னடா தம்பி இந்த வயசுல கூட இப்படி செய்யறாப்லயே, சும்மா விட்டுருமா? அந்த தம்பியை நிப்பாட்டி கேள்வியை கேட்டோம். அந்த தம்பி சொன்ன பதிலை கேட்டு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தம்பி ஒரு நிமிஷம் தம்பி, ஒண்ணுதான்பா. என்னப்பா சாப்பாடுலாம் கொடுக்குறீங்க? டேடி காசு கொடுப்பாங்க, அதை நான் சேர்த்து வச்சு நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன். அப்படிங்களா? எப்பப்பா கொடுக்குற? 500 ரூபாய்க்கு மேலே வந்தோடனே என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அவ்வளோ வாங்கி பரவாயில்லையே. எதனால் கொடுக்குற? நம்ம கொடுக்கும் போது அவங்க மூஞ்சில் ஒரு சந்தோஷமும் இருக்கும், அவங்க வாங்கும் போதும் நம்மளுக்கும் நன்மை. உடம்புல ஒரு நேரமும் செயல் இருந்துட்டா கூட நம்ம படுத்த பகுதியாக தான் கிடைக்கும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணும், உதவணும்.